ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பாய்தாஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஜிக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சொல்லியிருந்தோம், போன மாதம் வரும்னு சொன்னோம், இந்த மாதம்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ்க்கு மட்டும் யூஜியில் ஆர்ட்ஸில் பிஏ இங்கிலீஷ் மட்டும் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் சண்டேக்குள்ளே ஓவராலாக மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துடும். இப்போதைக்கு பிஏ இங்கிலீஷுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. தென் நீங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு bdu.ac.in /CD போட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஏப்ரல் 2024 எக்ஸாம் ரிசல்ட்ஸ், ஏப்ரல் 2024 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஜிக்கு ரிசல்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ யூஜிக்கு நான் செமஸ்டர் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. யூஜி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ் மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் போடுறப்ப மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இதில் ஆட் ஆகிக்கும். இப்போ ஒன்றுன்னு போட்டு பிஏ இங்கிலீஷ் போட்டிருக்காங்க. அடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வரப்போ அடுத்ததும் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்கும் விட்டு போயிடுச்சுன்னா அந்த ரிசல்ட்டும் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பிஏ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஏ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டோன்னா இதில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இதில் வந்துடும். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். அதை ஸ்டூடெண்ட் நேமோடு சேர்ந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே சேர்ந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ரீவேல்யூஷன் ஏதாவது போடணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து 7 நாளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்டன் கொடுத்து உங்கள் ரிசல்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த செமஸ்டருக்கு உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் மார்க் ஷீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ரிசல்ட்டோட டைரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருங்க. டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.